வணக்கம், குட் மார்னிங், நமஸ்காரம் சகோதரர்களே, வாழ்த்துக்கள், வரவேற்கிறேன் நம்ம ஸ்கைஃப்ளை ஓவர்சீஸ் சேனலில். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஜாப். இந்த ஆயில் ஃபீல்டு, ஆஃப் ஷோர், ஆன் ஷோர், அதுக்கெல்லாம் நிறைய பேர் போக விரும்புவீங்க. அதுக்குன்னே படிச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஷட் டவுன் ஜாப்பு, ஆயில் ஃபீல்டு, ரிக்கு. ஏன்னா அது நல்ல ஹோப் இருக்குன்னு நிறைய பேர் அதுக்குன்னே படிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்காது. சிலவங்க ஷட் டவுனுக்கு தேடி போவாங்க. ஊர்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். 2 லட்சம் 3 லட்சம்னா கட்டிட்டு 1 வருஷமா காத்து கிடப்பாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி உள்ள மக்களுக்கு இது நம்ம அப்படி பெரிய பெரிய அமௌண்ட் வாங்குறது இல்லை. அட்னாக் உங்களுக்கு தெரியும், அபுதாபியில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட். நிறைய ஷட் டவுன் கொண்டு போவாங்க. அதில் லாங் டேர்மும் கொண்டு போவாங்க, ஷட் டவுனும் கொண்டு போவாங்க. நார்மலாக நான் ஷட் டவுன் அதிகமாக பண்ணுறது இல்லை. ஏன்னா அதுக்குன்னே ப்ரொஃபஷனலாக இருப்பான். 500 பாஸ்போர்ட், 1000 பாஸ்போர்ட். நமக்கு அவ்வளோ கெப்பாசிட்டி கிடையாது, பெருசாக பண்ணுறது இல்லை. ஸோ அதே கம்பெனியில் நல்ல ஒரு சோர்ஸ் மூலமாக அட்னாக்கு சப்ளை பண்ணுறதுக்கு லாங் டேர்ம் 1 இயர் ஒர்க் பெர்மிட் அடித்து கொண்டு போகிறாங்கல்ல, அதில் ஆன் ஷோரும் இருக்கும், ஆஃப் ஷோரும் இருக்கும். இப்போ எடுக்கும்போதே ஆஃப் ஷோர் எடுக்கலை, ஏன்னா ஃப்ரெஷர்ஸ் தான் எடுக்கிறாங்க. ஐடிஐ டிப்ளமோ ஹோல்டர்ஸ், ஐடிஐ படிச்சிருப்பீங்க, டிப்ளமோ படிச்சுட்டு, அதாவது டிப்ளமோ இன் பாலிடெக்னிக் இல்லையா, டிப்ளமோ இன் மெக்கானிக்கல், டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல், அதில் பாஸ் ஃபெயில் நோ ப்ராப்ளம். ஏன்னா இதில் இசிஆர், இசிஎன்ஆர் அது எதுனாலும் எடுக்கலாம். வயசு கூடனாலும் பரவாயில்ல, ஒரு 35 வயசு வரைக்கும், அதாவது 18 வயசுக்கு மேலே, அதாவது 18 தாண்டி 19. ஓகே, ஏன்னா எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு மினிமம் 18 தாண்டி இருக்கணும், 19 தாண்டி இருக்கணும் துபாயை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃப்ரெஷர்ஸ், ஐடிஐ டிப்ளமோ படித்தவங்க, இந்த ஆயில் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வேணும், நான் லாங் டைம், அதாவது 1 இயர் ஒர்க் பெர்மிட்டில் போகிறதுக்கு தயார் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜாப் கரெக்டாக இருக்கும். இது என்னென்னா உங்களுக்கு தெரியும், ஆயில் ஃபீல்டு இதெல்லாமே அது தரையில் இருந்தால் ஆன் ஷோர், தண்ணிக்குள்ளே இருந்தால் அது ஆஃப் ஷோர் இல்லையா. கிடைச்ச உடனே எல்லாரும் நேராக ஆஃப் ஷோரில் இறங்கிட முடியாது, அது கொஞ்சம் டஃப். ஓகே, வெளியே 5000 பேர் வேலை பார்க்குற இடத்துல உள்ளுக்கு மில்லியன் பேர் ஒரு 200-300 வேலை பார்க்குற மாதிரி தான் அந்த சைட்டுகள் இருக்கும், அந்த பிளான்ட்டு உள்ளுக்க. அது நமக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ஆனால் அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இருந்தால். அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எய்ம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இடங்கள்ல ஆன்ஷோர், அதில் நம்ம உள்ளே இறங்கிக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி சாதாரண ஒரு லேபரே அங்கே ரெஸ்ட் ஆஃப்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய டெக்னிக்கல் வேர்ட்ஸ் வரும். அது உங்களை மாதிரி ஃபஸ்ட் டைம் உள்ளே போகிறவங்களுக்கு தான் அந்த கேட்டகரி மெதுவாக கிடைக்கும். ஸோ நீங்கள் ஷட் டவுன் போனாலும் அனுபவம் கிடைக்கும். ஆனால் அது போயிட்டு 3 மாதம் வேலை செஞ்சுட்டு அப்புறம் அது சம்பாதிச்ச காசை வீட்டில் வந்து செலவு பண்ணிவிட்டு கடங்காரன் ஆகி மறுபடியும் அடுத்த விசா எங்கே கிடைக்கும், எவன்கிட்ட கிடைக்கும், ஒருத்தனை நம்பி காத்திருக்க முடியாது இல்லையா. அப்போ அது வரை காத்திருக்கணும், அதுக்கப்புறம் போவாங்க. ஸோ இதில் 1 வருஷம் வேலை பார்த்தாலே உங்களுக்கு 4 ஷட் டவுன் போன அனுபவம் இதில் கிடச்சிடும். அதனால் இந்த ஜாப் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் அப்ளை பண்ண போகக்கூடியவங்க, அதாவது ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும் இல்லை எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், ஆல்ரெடி போயிட்டு வந்திருக்கீங்க ஆனால் இப்போ வேலை இல்லை, எனக்கு நல்ல அனுபவம் இருக்குது, நோ ப்ராப்ளம், அவங்க இதில் அப்ளை பண்ணலாம். ரொம்ப குவாலிஃபிகேஷன் இருக்குது, அதனால் வேண்டாம்னு சொல்ல போகிறது இல்லை இல்லையா. நம்ம பயோடேட்டாவில் அதை காட்டக்கூட வேண்டாம். ஏன்னா இதில் உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒர்க் நடக்கும் பொழுதே அதில் சீனியாரிட்டி, வெல் குவாலிஃபைடு பர்சனை அவங்க எடுத்து ஆஃப் ஷோருக்கு உள்ளே கொண்டு போவாங்க. அது அடுத்த கட்டம், நம்ம அதை பற்றி பேச வேண்டாம். ஓகே, நம்ம இப்போது ஆயில் ஃபீல்டில் ஆன் ஷோர், ஓகே, ஆஃப் ஷோருக்கு அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, படிக்கட்டு அப்படின்னு நினச்சிட்டு இது நம்ம உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய தேவைப்படுது. இந்த வீடியோ கிடைச்ச யாருனாலும் ஒரு சரி போயிட்டு வருவோமே, அந்த எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துருவோமே. அட்னாக்கில் வேலை பார்க்குறது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஓகே, ஸோ இதை பார்க்குற நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், குறிப்பிடுங்க. இதுக்கு மெடிக்கல், ஒரு ஃபார்மல் மெடிக்கல் போடணும். விசிட் டு எம்ப்ளாய்மெண்ட் அதை சொல்லிடுறேன். ஏன்னா அங்கே போய் இறங்கி மெடிக்கல் பயோமெட்ரிக் முடிச்ச பிறகு தான் எம்ப்ளாய்மெண்ட் அடிப்பாங்க 1 இயருக்கு. ஓகே, அதனால் நோ ப்ராப்ளம். இது ஃபாஸ்ட். எம்ப்ளாய்மெண்ட்லாம் ரொம்ப டைம் எடுக்கும், அதுக்கு இனிஷியலாக செலவு, அதுக்கு ரொம்ப அதிக காசும் வாங்குவாங்க. பட் இதுக்கு நான் சேலரி எவ்வளோன்னா 1100 பேசிக் ப்ளஸ் ஓவர் டைம் இருக்கும். ஃப்ரீ ஃபுட் அகாமடேஷன். நல்லா கேட்டுங்க, நமக்கு எவ்வளோ சம்பாதிச்சாலும் மிச்சம் தான். ஒரு 1000 கிடைச்சாலும் இன்றைக்கி பொறுத்தல 25 ரூபா. ஒரு 1100 ப்ளஸ் ஓவர் டைம் சேர்த்து 1300 கிடச்சின்னு வச்சுக்கோ. நான் மினிமம் சொல்கிறேன், 1500 கிடைக்குன்னு சொன்னாங்க. ஓகே, 1100 பேசிக்கு, மீதி 300 400 ஓட்டி கிடச்சா கூட ஒரு 1500 நீங்கள் 35,000 தாண்டிடும், கூட வரும். நம்ம ஒரு 35 ரூபாய்க்கு கம்மியே சாப்பாடு, ஃபுட்டு எல்லாம், ஃபுட் அக்காமடேஷன் ஃப்ரீ, நோ ப்ராப்ளம். கல்ஃபை பொறுத்த வரைக்கும் ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் கிடைச்சாலே போதும், வேறு செலவு இருக்காது.
அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு படுது ஃப்ரெஷர்ஸ்க்கு. எக்ஸ்பீரியன்ஸ்காரங்களுக்கு இது கம்மியாக இருக்கலாம், ஆனால் வேறு ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க எனக்கு நான் இதுக்குள்ளே போனோம், ஓகே, அப்போது இந்த மாதிரி இடத்துல உள்ளே வரலாம். அதனால் இந்த ஆயில் ஃபீல்டு சம்மந்தப்பட்ட போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதில் அப்ளை பண்ணுங்கள். இது வந்து ஒரு வாரத்தில் விசா வந்துடும். அதான் விசிட் எம்ப்ளாய். நம்ம விசிட்டில் போட்டுங்கிறது இறக்கிறோம், ஓகே. ஸோ அங்கே கொடுக்குற கேஷை நான் சொல்லுவேன், அது பிரகாரம் அங்கே உள்ள இறக்கி கையில் கொடுத்துடணும். அங்கே உடனே அங்கே உங்களுக்கு ஒரு 3 நாள் ட்ரைனிங் இருக்கும், யூனிஃபார்ம்லாம் தருவாங்க, அதுக்குள்ளே பயோமெட்ரிக் முடியும், விசா அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, டியூட்டியில் ஏறிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஃபாஸ்ட் ப்ராசஸ். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் சென்னை, திருவனந்தபுரம் எங்கே வேணாலும் ஃப்ளைட் போட்டுக்கலாம். நான் தான் போட்டு தருவேன். இதுக்கு நான் 65 ரூபா வாங்குறேன். சின்ன மார்ஜின் தான், பட் உங்களுக்கு இது சின்ன பட்ஜெட்டு ஆயில் ஃபீல்டு இறங்குது, ஓகே. இதைத்தான் ஆயில் ஃபீல்டுங்கிற மாதிரி சொல்லி பெரிய பெரிய அமௌண்ட் ஏஜென்ட் வாங்க வாய்ப்பு இருக்குது. கொடுக்குறவங்களும் சரி நம்ம அந்த ஃபீல்டுக்குள்ளே போனோம், அதுக்காக எவ்வளோ செலவு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது. பட் நம்ம அப்படி இல்லை. கிடைக்கிற வேகன்சியில் ஒரு சின்ன மார்ஜின் வச்சு ஒரு 10 வரும், 20 வரும், 30 வரும், தாராளமாக இதில் ஏறி போயிடலாம். இப்போ நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த மாதம் 25ஆம் தேதியெல்லாம் ஃப்ளைட் இருக்கும் உங்களுக்கு, அதுக்கு முன்னாடியே இருக்கும். அதுக்கு தயாராக இருந்தால் ஏறிக்கிட்டே இருக்கலாம், நோ ப்ராப்ளம், ஓகே. ஸோ தேங்க்யூ வெரி மச். நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில். தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆப்ரேஷன்.